ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நமக்கு பயனுள்ள ஆண்ட்ராய்ட் ட்ரிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, எப்படி ஒரு ஃபோல்டரை எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாமல் ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் மை ஃபைல்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ் போங்க. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ நியூ ஃபோல்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் ஃபோல்டர் நேம் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்காக ஹைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இப்போ எந்த ஃபைலை நீங்கள் ஹைட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டருக்கு மூவ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கேலரி இருக்கிற ஃபோல்டரில் இருக்கிற இந்த ஃபோட்டோ ஹைட் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு நான் காப்பி பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த இமேஜை நான் காப்பி பண்ணிட்டேன். இந்த ஹைட் அப்படிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பண்ண இமேஜ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஃபோல்டரை ரீநேம் பண்ணணும். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ரீநேம் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இந்த ஹச்சுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டருக்கு முன்னாடி ஒரு டாட் வச்சுட்டு ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஓகேன்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டர் நமக்கு ஹைட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஹைட் அப்படிங்கிற ஃபோல்டரே இருக்காது. திரும்ப அந்த ஃபோல்டரை நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போய்ட்டு அதில் டிஸ்பிளே ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுங்க. இப்போ பேக் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஹைட் அப்படிங்கிற ஃபோல்டர் இங்கே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம சேவ் பண்ண இமேஜும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த அப்ளிகேஷனுமே பயன்படுத்தாமல் உங்கள் மொபைலில் இருக்கிற மை ஃபைல்ஸை வச்சே நீங்கள் ஒரு ஃபோல்டரோ அல்லது இமேஜோ அல்லது எந்த ஃபைலை வேணாலும் நீங்கள் ஈஸியாக ஹைட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக் பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.